ஆமாம், ஒரு விதத்தில் வந்து இது வந்து எங்களுக்கு வந்து எனக்கு இது வந்து ஒரு பெருமையாக தான் இருக்குது. அதாவது ரிசல்ட் வந்த உடனே, தேர்தல் முடிவில் வெளியான உடனே அன்புமணி வந்து அதிமுக மேலே குறை சொல்கிறாரு, தோல்வி காரணம் இவர்கள் தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லைல்ல. கண்டிப்பாக இங்கே தேர்தல் தோல்விக்கு நீ காரணம், நீ தான் காரணம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் குறை சொல்லிட்டு, தோல்விக்கு நீ தான் காரணம், நான் தான் காரணம், விடுதலை சிறுத்தைகள் தான் தோல்விக்கு காரணம்னு நீங்கள் யாரும் குற்றம் சொல்லலை, குறை சொல்லலை. அந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் கட்சி நீங்கள் தொடங்கும் போதே சொன்னீங்க, இன்றைக்கி தமிழக அரசியல் கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் மையமாக இருக்குன்னு. ஆமாம், அது மாதிரி தலைவர் அவர்கள் சொன்னது தான், எப்போவுமே விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியல் களத்தில் மையமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவங்க நாம் பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிற வருத்தத்தில் எல்லாம் கோபத்தில் பேசுகிறது, அது நமக்கு ஒரு விதத்தில் அது வந்து பெருமை தான். நம்மளை வந்து குறை சொல்லி இவனுங்களை கூட்டணியில் சேர்த்தனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்லாமல், இன்றைக்கி நான் இங்கே போகிறாங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காங்கல்ல, அப்போ நாங்கள் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து சரியாக தானே இருந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகளின் பெர்ஃபார்மன்ஸ் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் மிக சரியாக வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு தானே இருக்கும்.